ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடிசி வீடில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, அடிக்கொருக்கா வந்து ஏர்லாக் ஆகிட்டே இருக்குது. ஏர்லாக் ஆகிறனால கஸ்டமர் வந்து அடிக்கொருக்கா ஏர்லாக் இருக்குது, என்ன கம்ப்ளைண்ட் மட்டும் செக் பண்ணி சொல்லுங்கள் என்ன. பின்ன நான் ஒரு நாள் சைட்டில் போய் பார்த்தா, இவங்க என்னென்னா டீசல் வந்து எப்போவுமே அரை டேங்க் ஊற்றி தான் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காங்க. அரை டேங்கில் இருக்கும்போது என்னன்னா, அரை டேங்க்லேருந்து டேங்க் வரும்போது வண்டி வந்து கீழே வச்சு அமுத்தி ஓட்டுறனால இந்த டீசலெல்லாம் இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த இடத்துக்கு வந்து என்ன ஆகுனா, இங்கே ஃபில்டர் இந்த இடத்துல தான் வரும். அப்போ என்ன ஆகுனா, ஏர் உள்ளே இழுத்து இந்த பம்பில் வந்து ஏர்லாக் ஆகிடுது. ஏர்லாக் ஆகினால என்ன ஆகுதுன்னா, இந்த வந்து டீசல் ஃபில்டரில் வந்து எவ்வளோ தான் இது வந்து பம்ப் பண்ணாலும் ஏர்லாக் வந்து வெளியே எடுக்க முடியாது. இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டு தான் இந்த பம்பில் நட்டை லூஸ் பண்ணி ஏர்லாக் எடுக்கணும். அப்படி எடுத்து என்னாச்சுன்னா, இதில் வந்து வாசர கம்ப்ளைண்ட் ஆனுங்கிட்டு ஏர் வந்து உங்களுக்கு வாங்கிட்டே இருந்திருக்கு. அதனால என்னாச்சுன்னா, இந்த பிரச்சனை ஈஸியாக முடிக்க ஒரு வழி இருக்குது. இங்கே வந்து டேங்க் டு பம்பு நம்ம சின்ன ஒரு 8 mm ஹோஸ் வாங்கி கட் பண்ணி டேங்க் டு பம்பு வந்து கனெக்ஷன் பண்ணிட்டோம்னா இந்த ஃபில்டரை வந்து தனியாக கழட்டி எடுத்து வச்சிடணும். இந்த ஃபில்டர் வந்து வேண்டாம். ஃபில்டரை கழட்டி வச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து இந்த ஏர்லாக் பிரச்சனையே வராது. ஏன்னா சைனா வீடில் எல்லா வீடுலையுமே வந்து டேங்க் டு பம்பு தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம கிர்லோஸ்கர் வீடில் மட்டும்தான் இது வந்து ஃபில்டருக்கு டீசல் போய் டீசல் சுத்தமாகி பம்புக்கு வரும். ஆனால் அதுவே அது பெரிய பிரச்சனை இருக்குது. என்னென்னா ஏர்லாக் அடிக்கிறது ஒர்க் ஆகும். இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு ஏர்லாக் பிரச்சனையே வராது. ஏதாவது மெக்கானிக்கில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள். என் நம்பர் அதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்.